மத்திய கிழக்கு மோதல் உண்மையிலேயே அமெரிக்காவுக்கு முன்னுரிமை அளிக்கும் செயலா என்று அமெரிக்க மக்களிடம் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அத்துடன் இஸ்ரேலில் ஒரு பினாமியாக அமெரிக்கா போரில் நுழைவதாக அவர் குற்றம் சாட்டியும் இருக்கின்றார். அமெரிக்க மக்களுக்கு புதன்கிழமை பிற்பகல் எக்ஸ் தளத்தில் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் எழுதிய கடிதத்தில் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். பெசஸ்கியன் தனது கடிதத்தில் அமெரிக்கா போர்க்குற்றங்களில் ஈடுபடுவதாகவும் இஸ்ரேலால் தூண்டப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியும் இருக்கின்றார். அமெரிக்கா, ஐரோப்பா அல்லது அண்டை நாடுகளின் மக்கள் உட்பட மற்ற நாடுகளின் மீது ஈரானிய மக்களுக்கு எந்த விரோதமும் இல்லை என்று அவர் கூறியிருக்கின்றார். பல்வேறு காலகட்டங்களில் வரலாற்று மற்றும் புவியியல் ரீதியான சாதகங்கள் இருந்த போதிலும் ஈரான் தனது நவீன வரலாற்றில் ஒருபோதும் ஆக்கிரமிப்பு, விரிவாக்கம், காலனித்துவம் அல்லது ஆதிக்கம் செலுத்தும் பாதையை தேர்ந்தெடுக்கவில்லை என்று அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். ஆக்கிரமிப்பு, படையெடுப்பு மற்றும் உலக வல்லரசுகளின் தொடர்ச்சியான அழுத்தங்களை தாங்கிய பின்னரும் மற்றும் அதன் பல அண்டை நாடுகளை விட இராணுவ மேலாதிக்கம் பெற்றிருந்த போதிலும் ஈரான் ஒருபோதும் போரை தொடங்கியதில்லை. ஆயினும் தன்னை தாக்கியவர்களை அது உறுதியுடனும் துணிச்சலுடனும் முறியடித்திருக்கின்றது. ஈரானை சுற்றியிருக்கின்ற பகுதியில் அமெரிக்கா தனது இராணுவ படைகளின் கணிசமான பகுதியை நிலைநிறுத்தியுள்ளது என்றும் இந்த தளங்களில் இருந்தே சமீபத்தில் தொடங்கப்பட்ட அமெரிக்க ஆக்கிரமிப்புகள் அத்தகைய இராணுவ இருப்பு உண்மையில் எவ்வளவு அச்சுறுத்தலானது என்பதை நிரூபித்துள்ளன என்றும் அவர் மேலும் கூறியும் இருக்கின்றார். இயற்கையாகவே இதுபோன்ற சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் எந்த ஒரு நாடும் தனது தற்காப்பு திறன்களை வலுப்படுத்துவதை கைவிடாது என்று பெசஸ்கியன் கூறியும் இருக்கின்றார். ஈரான் செய்ததும் தொடர்ந்து செய்து வருவதும் நியாயமான தற்காப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு நிதானமான பதிலடியே தவிர அது எந்த வகையிலும் போரையோ அல்லது ஆக்கிரமிப்பையோ தொடங்குவதல்ல. இந்த போர் உண்மையிலேயே அமெரிக்க மக்களின் நலனுக்காகவா என்று பெசஸ்கியன் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். மேலும் அமெரிக்கா இஸ்ரேலின் ஒரு பினாமியாக போரில் நுழைவதாக குற்றம் சாட்டியும் இருந்தார். ஈரானிய அச்சுறுத்தலை உருவாக்குவதன் மூலம் பாலஸ்தீனியர்கள் மீதான தனது குற்றங்களிலிருந்து உலகளாவிய கவனத்தை திசை திருப்ப இஸ்ரேல் முயல்கின்றது என்று அவர் குற்றம் சாட்டியும் இருக்கின்றார்.